மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி தலைமையிலான புதிய பாஜக அரசு பொறுப்பேற்றிருக்கு. இந்த அரசு ஆட்சி அமைக்கும் போதே போன வாட்டி இருந்த அதிகாரம்லாம் இந்த வாட்டி இருக்காது. இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தானே. பாஜகவே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக பொறுப்பேற்கும் போது போன வாட்டி பண்ண எதிர்கட்சிகளை முடக்கிறது, இடி சிபிஐயை விட்டு ரைடு போடுறது, வங்கி கணக்கெல்லாம் முடக்குனதெல்லாம் இந்த வாட்டி வச்சுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணியோட கட்சிகளும் எதிர்த்தரப்பில் பலமாக இருக்கிறனால இந்த வாட்டி கொஞ்சம் அடக்கி தான் வாசிப்பாங்கன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஆட்சி மாறினாலும் மைனாரிட்டி ஆனாலும் தன்னோட பலத்தை விட்டு கொடுக்க மாட்டாண்ட அந்த பவருங்கிற மாதிரி தான் பாஜகவோட செயல்பாடு இருக்குது. கிட்டத்தட்ட நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்று ஒரு சில நாள் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள சிறுபான்மை மக்களோட குடியிருப்புகளும் வழிபாட்டு இடங்களும் பல இடங்களில் இடிக்கப்பட்டிருக்கு. அவங்க மேலே படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு. பல பேர் அப்புறப்படுத்தப்படுறாங்க. நாட்டின் மூத்த எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவருமான அருந்ததி ராய் மேலே சட்டவிரோதமாக யுஏபிஏ வழக்கு தொடுத்திருக்காங்க. அரசியலமைப்பை காப்போம்னு ஒரு பக்கத்து எதிர்கட்சிகள்லாம் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து அரசியலமைப்பு புத்தகத்தையே காட்டிக்கிட்டு பேசிட்டு வந்தானோ ரியாலிட்டியில் நடக்கிற எந்த பிரச்சனையும் இவங்க கண்டுக்கலையோங்கிறது தான் நமக்கு கேள்வி எழுது. எதிர்கட்சிகள்லாம் இந்த விஷயத்தை பேசுகிறாங்களோ இல்லையோ உலக நாடுகள் தீவிரமாக இதை கண்காணிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து நரேந்திர மோடி அரசுக்கு நெருக்கடி உருவாகி இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு உலக நாடுகளின் கண்டனங்கள் எழுந்திருக்கு. அதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்தியன் கவர்மெண்ட்டு தொடர்ந்து ஹேட் ஸ்பீச்சில் ஈடுபடுறது, ஆன்டி கன்வென்ஷன் லாவை உருவாக்குறது, அதாவது மதமாற்றத்திற்கு எதிரான சட்டங்களை உருவாக்குறது, சிறுபான்மையினரோட வழிபாட்டு தலங்கள் வீடுகளை இடிக்கிறதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இதில் எங்கள் கன்சர்ன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும்னு அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இன்று உலகமே போராடுற முக்கிய விஷயமா ரிலீஜியஸ் லிபர்ட்டி, அதாவது தங்கள் மதத்தை பின்பற்றுறதுக்கான சுதந்திரம் தான் இருக்குன்னு சொல்லும்போது இந்தியா அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டுமா பண்ணுறாங்க, நாட்டில் இருக்கிற 28 மாநிலங்களில் 10 மாநிலங்கள் ஆன்டி கன்வர்ஷன் லாவை தீவிரமாக பின்பற்றுறாங்க. அதாவது ஒருவர் விருப்பப்பட்டால் தன்னோட மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட்டு அந்த லிபர்ட்டியவே இங்கே பறிச்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக திருமண தேவைகள் போன்ற விஷயங்களுக்காக ஒரு மதம் மாறுறதுங்கிறது இங்கே பெனால்ட்டி கொடுக்குற அளவுக்கான தண்டனைக்குரிய விஷயமா இருக்குன்ட்டு இன்டர்நேஷ்னல் ரிலீஜியஸ் லிபர்ட்டி ரிப்போர்ட் 2023 சொல்லுது. பாஜக அரசு பொறுப்பேற்று ஒரு சில நாட்கள் தான் ஆகுது. ஆனால் அதுக்குள்ளே மத்திய பிரதேசம் உட்பட்ட மாநிலங்களில் நூற்றுக்கணக்கான குடியிருப்புகளை தகர்த்துருக்காங்க. இதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா, அவங்க சட்டவிரோதமாக குடியேறியிருக்காங்க, அதைத்தான் நாங்கள் வேலையை பார்க்குறோங்கிறாங்க. ஆனால் அதை சட்டப்பூர்வமாக செய்கிறாங்கன்னாங்க இல்லை. எந்த சட்டத்தையும் நோட்டீஸ் அனுப்புறது போன்ற விதிமுறைகள்லாம் பின்பற்றாமல் ஒரு சிறுபான்மையினர் விளிம்பு நிலையினரோட குடியிருப்பையே தகர்க்கிறதுங்கிறது நீங்கள் ஏன் இங்கே வாழ்கிறீங்கிற ஒரு மறைமுகமான மிரட்டலை விடுக்கிற விதமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த விஷயங்களை நேரடியாகவே பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஈதுன்னு கூட பார்க்காம முகமது ஃபரீதுங்கிற ஒரு இஸ்லாமியரை லின்ச்சிங் பண்ணி படுகொலை பண்ணியிருக்கு பாஜக அரசு. ஆமாம், இது ஒரு விதத்தில் அரசு பண்ணதுன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த லின்ச்சிங் பண்ணுறவங்கள தொடர்ந்து அரசு ஊக்குவிக்க விதமாக செயல்படுறது, அவங்களுக்கு எதிரான எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால இது பாஜக அரசோட ஆதரவுனால தான் நடந்துக்கிட்டு இருக்கு. 2010ஆம் ஆண்டு பிரபல எழுத்தாளரும் செயல்பாட்டாளருமான அருந்ததி ராய் பேசின ஒரு விஷயத்துக்கு கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு யுஏபிஏ சட்டத்தை இப்போ பாதிச்சிருக்கு பாஜக அரசு. 2010ஆம் ஆண்டு டெல்லியில் நடந்த ஒரு ஈவெண்ட்டில் காஷ்மீர் மக்கள் அவங்களுக்கான விடுதலையை கொண்டாடுறதுல அர்த்தம் இருக்குது, அவங்க அவங்களுடைய விடுதலை கேட்குறது நியாயமானதுன்னு பேசியிருந்தாங்க. அதற்காக அவங்க மேலே வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 14 வருஷம் கழிச்சு இப்போ அந்த வழக்கை தூசி தட்டி எழுப்பியிருக்காங்க. அருந்ததி ராய் போன்ற உலக புகழ்பெற்ற எழுத்தாளர் மீது இப்படி ஒரு கொடுஞ்சட்டத்தை பாய்ச்சுறது ஐநா கொண்டு பேசு பொருளாக இருக்குது. நீங்கள் ஒரு எதிர்ப்பாளரை அடக்கிறதுக்காகவே இந்த யுஏபிஏ போன்ற சட்டத்தை போடுறது எந்த விதத்துலேயும் சரியில்லை. இதற்கு எங்களோட வன்மையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோன்னு ஐநாவோட ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லியிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அருந்ததி ராய்க்கு மட்டும் குரல் கொடுக்கறத விட்டுட்டு யுஏபிஏ சட்டமே கொடூரமானது, அது யார் மேலேயும் போடுறதுங்கிறது மனித உரிமைக்கே மீறலானது. அதனால் இது வரைக்கும் நீங்கள் யுஏபிஏ சட்டத்தில் கைது செஞ்ச அனைவரையும் விடுவிக்க வேண்டும். இதுவரைக்கும் சட்டம் பாய்ச்சப்பட்ட அனைவர்களையும் நீங்கள் சட்டத்திலிருந்து நீக்க வேண்டும் என்று ஐநா சொல்லியிருக்கு. அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூஷனோட ஒரு பார்ட்டையே ஐநா அங்கே கண்டித்து அதை நீக்கணும்னு சொல்கிற அளவுக்கு இங்கே பாஜக அரசோட செயல்பாடு அப்பட்டமாக வெளியில் போயிருக்கு.
இது ஒரு புறம் இருக்க, பாஜக அரசு கடுமையாக அருந்ததி ராயை ஒரு தேச விரோதின்னு முத்திரை குத்திக்கிட்டு வர வேலையில தான் பிரபல பெண் பெயிண்டர் பிரைஸ் 2024ஆம் ஆண்டு அவார்டு அருந்ததி ராய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அவார்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருந்ததி ராயின் அச்சமற்ற விட்டு கொடுக்காத எழுத்திற்காக இந்த விருது கொடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவாட்டு மூலயமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்திய அரசுங்கிறது ஒரு அதிகாரத்துவ அரசாக செயல்படுது. அவங்க எழுத்தாளர் போன்ற ஜனநாயக சக்தியை எதிர்த்து பயப்படுது. இது ஒரு கட்டத்தில் இந்திய ஜனநாயகத்தை சீரழிக்கிற விதமாக இருக்குங்கிறத அவங்க புரிய வைக்கிறாங்க.